கர்த்தருக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆத்தும நேசராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்குரிய வேத வசனம் 3 யோவான் 2 பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். பிரியமானவர்களே, நேற்றைய தினத்தில் அப்போஸ்தலனாகிய பவுலும் பேதுருவும் தேவன் நம்மை சகல ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதித்திருக்கிறார், நம்முடைய ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினது என்று பார்த்தோம். பவுலும் பேதுருவும் பேசுவதை அப்போஸ்தலனாகிய யோவானும் அதை ஆமோதிக்கிறார், அதாவது ஆம் என்று சொல்லுகிறார். இதைத்தான் நாம் வாசித்தோம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன் என்று வாசித்தோம். நாம் ஆத்தும ஆசீர்வாதங்களும் சரீர ஆசீர்வாதங்களும் நிறைந்து வாழ வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய சித்தம். நீங்கள் வாழும்போது எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருப்பதுதான் தேவ சித்தம் என்பதை தெரிந்து கொண்டால் தைரியமாய் நீங்கள் அவரிடத்தில் கேட்க பழகுவீர்கள். ஏனெனில் நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். இந்த தைரியம் உங்களில் காணப்படும் வரை எந்த ஆசீர்வாதங்களையும் முழுமையாய் உங்களால் சுதந்தரிக்க முடியாது. ஆகவே முதலாவது கர்த்தர் உங்களுக்கென்று கொடுத்துள்ள முழு ஆசீர்வாதங்களை வேதத்திலிருந்து கண்டுபிடியுங்கள். பின்பு எல்லா வாக்குத்தத்தங்களையும் எழுதி அவைகள் உங்கள் ஆவிக்குள் கொழுந்துவிட்டு எரியும் வரை வாசித்து கொண்டே இருங்கள். நிச்சயமாக அந்த வசனங்கள் உங்கள் மேல் பலிப்பதை காண்பீர்கள். காரணம், அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. நீங்கள் சுகமாய் வாழ்ந்து மகிழ்ந்திருப்பீர்கள். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் அறிந்து கொள்ளக்கூடிய காரியம் என்ன? நீங்கள் சுகமாய் வாழ வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம். சாபத்திலும் தரித்திரத்திலும் கஷ்டத்திலும் வேதனையிலும் வாழ்வது, வியாதியில வாழ்வது தேவனுடைய சித்தம் அல்ல. நீங்கள் சுகமாய் வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். ஆகவே இப்பொழுதே உங்கள் சுகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே உங்களுடைய செழிப்பை, ஆரோக்கியத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் வாழ்ந்து செழித்திருப்பீர்கள். ஆகவே இனி ஒருபோதும் அறியாதவர்களாயிராதபடிக்கு கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், நான் சுகமாய் இருப்பதுதான் தேவனுடைய சித்தம் என்பதை முழுமையாக விசுவாசித்து அறிக்கை செய்யுங்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன்னு சொன்னீரப்பா. சுகம் இல்லாம தரித்திரத்திலும் கஷ்டத்திலும் கண்ணீரிலும் எந்தெந்த குடும்பங்கள், தனிப்பட்ட மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களோ, இந்த வார்த்தையை கேட்கும்போதே அவர்கள் ஆத்தும கண்கள் திறக்கப்படுவதாக, அவர்களுடைய மனக்கண்கள் பிரகாசம் அடைவதாக கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நான் சுகமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி அப்படியாக அந்த சுகத்திலும் பலத்திலும் ஆரோக்கியத்திலும் வாழ பிள்ளைகளுக்கு உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிற வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். நல்ல பிதாவே, ஆமென். God bless you.